வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 5/7/2026 அன்னைக்கு ஸ்பெஷல் டெட் பேப்பர் 2 நடக்க போகுது. அதுல மேக்ஸ் 30 கேள்விகள் கேட்க போறாங்க. அதுல கண்டிப்பா டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2022 டெட் பேப்பர் 1 2023 டெட் பேப்பர் 2லயும் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய 8th புக்லயும் இருக்குது. பார்த்துடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்கள்லையும் பி என்பவர் 12 நாட்கள்லையும் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அதாவது ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிக்கிறாரு, இன்னொருத்தர் இன்னொரு குறிப்பிட்ட நாள்ல முடிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாவே ரொம்ப சிம்பிளுங்க. என்னன்னா கொடுக்குற ரெண்டு வேல்யூ நான் என்ன பண்றேன், ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு வேல்யூ ஒய்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அதாவது இப்போ என்ன சொல்றாங்க, ஏ 6 நாள்ல முடிக்கிறாரா, இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபார்மேட் போகணும்ல. இதே பி பாத்தீங்கன்னா 12 நாள்ல முடிக்கிறாரா, அப்ப இவரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இவர் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இந்த ரெண்டு வேல்யூயும் மேல பெருக்குங்க, ரெண்டு வேல்யூயும் கீழே கூட்டுங்க. அவ்வளவுதாங்க ஷார்ட்கட். சரிங்களா? தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டா ரெண்டு மதிப்பையும் மேல பெருக்குங்க, ரெண்டு மதிப்பையும் கீழே கூட்டுங்க, முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அப்ப என்னது, ஒண்ணு 6 இன்ட்டு இன்னொரு நம்பர் 12. சரிங்களா? ரெண்டு நம்பரையும் மேல பெருக்கிட்டேன், கீழே ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க. அப்போ 6 + 12. சரிங்களா? மேல பெருகு வேணாம், கீழே மட்டும் கூட்டிடுங்க. பெருக்கல் தேவையில்ல, அடிச்சிடலாம். ஆனா கீழே கூட்டி தான் ஆகணும். 12 கூட 6 கூட்டினா 18ன்னு வரும். அடிச்சு விடுங்க ஆன்சர். ஒரு 6 6 6 12 3 18 ஒரு 3 3 4 3 12 4. அவ்வளவுதாங்க. ஒரு செகண்ட் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளவுதான். அடுத்தது ரெண்டாவது கேள்வி. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாள்ல முடிப்பாரு, பி என்பவர் 6 நாள்ல முடிப்பாரு எனில் இருவரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாள்ல முடிப்பாங்கன்னு 8th புக்ல இருக்குது. டிஎன்பிஎஸ்சியும் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு தெரியுது, படிக்கும் போதே பாருங்க, ஏ 3 நாள்ல முடிச்சிருவாராம், பி 6 நாள்ல முடிப்பாங்களாம். ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டாவே ரெண்டு நம்பரையும் மேல பெருகணும், ரெண்டு நம்பரையும் கீழே கூட்டணும். அவ்வளவுதாங்க. சரியா? அப்ப ஒரு நம்பர் என்ன 3, இன்னொரு நம்பர் என்ன 6, ரெண்டு நம்பரையும் மேல பெருகியாச்சு. ரெண்டு நம்பரையும் கீழே கூட்டுங்க. ஒரு நம்பர் என்ன 3, இன்னொரு நம்பர் என்ன 6, ரெண்டுத்தையும் கூட்டுங்க, கீழே மட்டும் கூட்டுங்க, மேல பெருகு வேணா அடிச்சிடலாம். 3 6 கூட்டினா 9ன்னு வரும். அடிக்கலாமா? ஒரு 3 3 3 9, ஒரு 3 3 ஈர் 3 6. அவ்வளவுதான். ரெண்டு. பாருங்க, கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட இல்லை, ஆன்சர் போட ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது கொஸ்டின். இது நான் உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுக்க போறேன், போடுங்க. 2019 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. இல்லைன்னா நான் இதை நத்திடுறேன். டெட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஹோம்வொர்க்கா தரேன். சரியா? நத்திடுறேன், கேளுங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாள்லையும் பி என்பவர் அதே வேலையை 30 நாள்லையும் செஞ்சு முடிப்பாங்க. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இதை நத்திடுறேன். சரியா? உங்களுக்கு வேற ஹோம்வொர்க் தரேன். இப்ப ஏ 20 நாள்ல முடிப்பாரா, பி 30 நாள்ல முடிப்பாங்களாம். ஸோ தனித்தனியா கொடுத்துட்டு சேர்ந்து கேட்குறாங்க. அப்போ தனித்தனியா கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டா ரெண்டு நம்பரையும் மேலே பெருகணும், ரெண்டு நம்பரையும் கீழே கூட்டணும். அவ்வளோதானங்க? கரெக்ட். அப்போ பெருகுனா 30யும் 20யும் மேலே பெருகுங்க, கீழே 30யும் 20யும் கூட்டிங்க. சரிங்களா? ரைட்டு. அப்போ கூட்டுங்க. 30 20 கூட்டினா 50ன்னு வரும். மேலே அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சலுங்க. ஒரு 3 3, நான் 3 12. இங்கே 3 இருக்கு, இங்கே 4 இருக்கு. நான் 3ங்க, மறுபடியும் 12 தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. சரியா? இதில் 2 டைப் கேட்பாங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ நான் இதை அழிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு 4வது கொஸ்டின் பாருங்களேன். இதில் என்ன கொஸ்டின் கவனிங்க. இது 8th புக்கில் இருக்கு. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பாராம். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றா இணைந்து அதே வேலையை 6 நாளில் முடிப்பாங்களாம் எனில் பி என்பவர் தனியாக அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க, ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 24 நாள்ல முடிப்பாராம். அடுத்தது ஏவும் பியும் சேர்ந்து 6 நாள்ல முடிப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஏ தனியா பி தனியா கொடுத்தாங்க. இதுல ஏ தனியா கொடுத்துட்டாங்க, பி தனியா கொடுக்கல. பியும் ஏவும் பியும் சேர்ந்து கொடுக்குற டேட்டா கொடுத்துட்டு பி மட்டும் தனியா எத்தனை நாள்ல செய்வாருன்னு கேட்குறாங்க. பயப்படாதீங்க. அதாவது என்னன்னா, தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டா ரெண்டு நம்பரையும் மேல பெருகும், கீழே ரெண்டு நம்பரையும் கூட்டுவோம். இதுல தனித்தனியா கொடுக்காம சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்டான். கீவேர்டு புரியுதா? சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்டா
கொடுக்குற ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்குங்க, அதே மாதிரி தான். ஆனால் சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டா சேர்ந்து இருக்கிறவங்கள பிரிக்கணும் அப்படின்னா கழிச்சுங்க கீழே. அப்போ அந்த ரெண்டு மதிப்பையும் கீழே கழிச்சுங்க, அவ்வளோதாங்க. சரியா? சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டா மேலே ரெண்டு நம்பரையும் பெருக்கணும், கீழே ரெண்டு நம்பரையும் கழிக்கணும், அவ்வளோதான். சரியா? புரிஞ்சிருச்சா? இப்போ பாருங்க, அப்படின்னா 1 24, ரெண்டாவது நம்பரு ரெண்டாவது என்னங்க 6. சரிங்களா? ஸோ ரெண்டு நம்பரையும் மேலே பெருக்கிட்டேன், ரெண்டு நம்பரையும் கீழே கழிச்சுக்குங்க. ஸோ கீழே மட்டும் கழிச்சிடுவோம். 24 வந்து 6 போச்சுன்னா எவ்வளோ வருது பாருங்க, 18ன்னு வரும். சரிங்களா? 18. இப்போ அடிச்சு விடுங்க. எதில் அடிக்கலாம்? 1 6 6 3 6 18, 1 3 3, 6 3 18, 7 3 21, 8 3 24, 8. அவ்வளோதாங்க. பாருங்க, ஒரு செகண்ட் இல்லை, அருமையாக போட்டுடலாம். கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கேள்வி. அடுத்தது 5வது கேள்வி. ஏ மற்றும் பி ஆகியோர் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியாக 48 நாளில் முடிக்கிறாரு. எனில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? இங்கே பாருங்க, அநியாயத்துக்கு 8th புக்கில் இருக்குது, நிறைய வேலை டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கும் கேட்பாங்க டெட்லையும். இப்போ என்னன்னா, நல்லா படித்தது சரிது, ரெண்டு பேரும் சேர்ந்து 16 நாளில் முடிப்பாங்க. ஏ மட்டும் தனியாக 48 நாளில் முடிப்பார், பி மட்டும் தனியாக எத்தனை நாள்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டால் கொடுக்குற ரெண்டு மதிப்பையும், அதாவது 48யும் 16யும் மேலே பெருக்குங்க, கீழே 48யும் 16யும் கழிச்சுங்க, முடிஞ்சிருச்சு. கீழே மட்டும் நம்ம கழிச்சிடும், மேலே வந்து அடிச்சுக்கலாம். 48ல் 16 போச்சுன்னா 32 அப்படின்னு வரும், 32. சரியா? இப்போ அடிச்சு கொடுங்க. எதில் அடிக்கலாம்? 14 அடிக்கலங்க. ஒரு 16 16 16 32, ரெண்டு முறை. சரியா? 2ல் பாதி 1, 48ல் பாதி 24. அப்போ 24 நாள் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஈஸியானது. சரியா? புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ வாங்க, உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். எத்தனை கணக்கா? 3 கணக்கு ஹோம்வொர்க் தரேன். சரிங்களா? போடுறீங்களா? போடுங்க. 6வது கொஸ்டின் ஹோம்வொர்க் 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஏ பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்களாம். சேர்ந்து கொடுத்துருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏ தனியாக வந்து 60 நாளில் முடிப்பாராம். அப்போ பி தனியாக எத்தனை நாளில் முடிப்பார்? அம்புட்டு தான். போடுங்க, ரொம்ப ஈஸி. ரைட்டா? சரியா? போடுறீங்களா? ஆப்ஷன் ஏ 40 நாள், பி 30 நாள், சி 28 நாள், இல்லை சி 20 நாள், டி வந்து 50 நாள். ஓகே, போடுங்க. அடுத்தது 7வது கொஸ்டின். இங்கே பாருங்க, கீர்த்திகா மற்றும் மித்ரன் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 32 நாளில் முடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 32 நாள்னு சொல்லிட்டாங்க, சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அதில் கீர்த்திகா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக 96 நாளில் முடிப்பாங்களாம். நம்பர் தெரியனா கூட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து 32 நாளுங்க, தனியாக வந்து 96 நாள். சரிங்களா? அப்போ மித்ரன் மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார்? சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன்? சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டால் மேலே 2 நம்பரை பெருக்கணும், கீழே 2 நம்பரை கழிக்கணும், சுருக்கணும், ஆன்சரு. அவ்வளோதான், டக்குன்னு போடலாம். அடுத்தது 8வது கொஸ்டின் ஹோம்வொர்க் தான். 3 கொஸ்டின் தரேன். சரியா? எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாங்க. ஒய் மட்டும் தனியாக அந்த வேலையை 15 நாளில் முடிப்பார். எக்ஸ் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? அடாடா, அப்படியே திருப்பி அதே மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 8, பி 12, சி 10, டி வந்து 14. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, புரியும் நம்புறேன். சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த மாடலில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி டைம் அண்ட் ஒர்க்கில் வித்தியாசமான சம்பந்தம் நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். ஷார்ட்டாக ஒரு 8 நிமிஷம் தான். கடகடன்னு பார்க்குறீங்க, கடகடன்னு மார்க் அல்றீங்க. கூடவே வாங்க, அரசு வேலை எடுப்போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர், மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க.